வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 18th மே ஹிந்தி ரிட்டல் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபார்ம் கேட் இன் ஃபோக்கஸ். அதாவது ஃபார்ம் கேட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கள் விளைவிச்ச பொருட்களை வந்து நேரடியாக விற்காமல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க விற்றுட்டு தானே இது பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ஃபார்ம் கேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அமெண்டிங் எசென்ஷியல்ஸ் கமோடிட்டி ஆக்ட். அதாவது வந்து அமெண்டிங் அப்படின்னா ஒரு சின்ன திருத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். தான் அதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னு வந்து 1955 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. The center's objective of using the COVID-19 crisis to usher in an Atmanirbhar Bharat saw Finance Minister Nirmala Sitharaman focus Friday's tranche of announcements on farm sector reforms. ஸோ usher in அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ட்ரான்ச் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த COVID-19 இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா சுயசார்பு இந்தியா, எந்த நாட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நாமளே வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வழிவகுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வழிகாட்டியாக வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அந்த 20 lakhs crore அந்த நிவாரண நிதியில் ஒரு பகுதியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து இந்த விவசாயிகள் அதுக்கப்புறம் வந்து வேளாண் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு மறுசீரமைப்புக்கான ஒரு நடவடிக்கை தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. The centerpiece was a 1 lakh crore fund to finance agriculture infrastructure projects at the farm gate and produce aggregation points. ஸோ அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் அதாவது இந்த ஒரு பகுதியாக வந்து அறிவிச்சாங்கல்ல 1 lakh crore வந்து அதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அதாவது இப்போ வந்து விவசாயிகள் வந்து தாங்கள் விளைவிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதுக்காக சில பில்டிங்ஸ் இதெல்லாம் தேவைப்படும்ல. ஸோ அதை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த 1 lakh crore வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அக்ரிகேஷன் பாயிண்ட்ஸ், அதாவது எல்லாத்தையும் அவங்க நிறைய விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் விற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து 1 lakh crore வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Given that the lack of adequate cold storage facilities continues to extract a high price on farmers and the agrarian economy by way of post-harvest losses, especially in perishables, the targeted outlay is a welcome step. ஸோ லேக் ஆஃப் அப்படின்னா ஒரு பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அக்ரேரியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம வேளாண் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் பெரிஷபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த அழுகி போகிற பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்லேயே வந்து கெட்டு போயிடும். ஸோ அதை தான் வந்து பெரிஷபிள்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து எதாவது கெட்டு போகாமல் இருக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல, அதே மாதிரி வந்து ஒரு அதிக அளவில் வந்து பொருட்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் பற்றாக்குறை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சில பற்றாக்குறைகள் இருக்குது. இதனால் இந்த விவசாயிகள்கிட்டருந்து வாங்கும்போதே வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால விவசாயிகள்கிட்டருந்து வாங்கும்போதே அதிக விலையில் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து இந்த நம்மளோட கிராம வேளாண் பொருளாதாரத்தை வந்து பல வகையில் வந்து பாதிக்க வைக்குது. அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ், அதாவது அறுவடைக்கு அப்புறமா சில நஷ்டங்கள் வரும் பார்த்தீங்களா. அதாவது அறுவடை ஃபுல்லாக வந்து இதை விதைச்சி சீடு விதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில அதிகமாக மழை பெஞ்சாலோ சில இதெல்லாம் பண்ணாலோ அந்த கிராப்ஸ் வந்து இதாயிரும் பார்த்தீங்களா, கெட்டு போயிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில நஷ்டங்கள்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்ணணும், அதில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த 1 lakh crore வந்து நிவாரணமாக வந்து அறிவிச்சிருக்காங்க, இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இந்த ஸ்டெப்பு எடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க. The decision to channel the funds to agricultural cooperatives, farmer produce organization, rural entrepreneurs and startups is also encouraging as it lays the onus of creating the appropriate infrastructure or logistic solution largely on the principal beneficiaries, the farmers themselves. So the onus of அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அதாவது
கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதாவது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இந்த பொருளாதார இதில் வந்து பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமாக வந்து விவசாய அந்த ஊரகங்கள், அதுக்கப்புறம் வந்து விவசாய சம்மந்தமாக எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த விவசாயத்துலேயே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது வந்து தொழில் முனைவோர்கள், புது தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 1 lakh ஃபண்ட் இந்த உள்கட்டமைப்பு வசதி வந்து இது பண்ணுறதுக்குலாம் வந்து அவங்களாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்காக வந்து இந்த 1 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது அவங்கக்கிட்டேயே வந்து அவங்களோட பொறுப்பை வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிறது, பயனடைகிறது அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே தான், அதாவது விவசாயிகளே தான் இதனால் வந்து அதிக பயன் பெறுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க. The minister also unveiled a 10,000 crore scheme to promote the formalization of micro food enterprises. ஸோ unveiled அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிடுறது அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான் ஃபார்மலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறது இல்லை முறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான். ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து 10,000 crore வந்து ஒரு ஸ்கீம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ், அதாவது இந்த சின்ன சின்ன வணிகர்கள், வியாபாரிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் அவங்கள வந்து முறைப்படுத்துறதுக்காகவும் ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. Suggesting a cluster approach focused in different regions on signature produce, Ms. Sitharaman said the goal was to assist unorganized enterprises in scaling up food safety standards to earn the product certification and to build brand value. So scaling up அப்படின்னா என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது கிளஸ்டர் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தனித்தனியாக சில வியாபாரிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஒன்றா இணைச்சு ஒரே இடத்துல வச்சு அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை தான் வந்து இந்த கிளஸ்டர் அப்ரோச் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டியை, உணவு பாதுகாப்புக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து இந்த உணவு பாதுகாப்பு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் இந்த சின்ன வியாபாரிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஊக்கப்படுத்தி பாதுகாப்பான ஒரு உணவை வந்து தயாரிக்கிறதுக்கும் அந்த பாதுகாப்பான உணவுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி கொடுத்து அவங்களோட அந்த பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து உயர்த்துறதுக்கு இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து அதிகப்படுத்தணும். அதாவது அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்கல்ல, ஒரு ரொம்ப வந்து எந்த ஒரு ரூல்ஸும் எதுவும் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு செதறி கிடக்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. The package though may be more beneficial in the long term than providing any immediate relief from the lockdown exacerbated distress in the rural hinterland. So exacerbated அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோசமாக்குறது அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான். ஸோ இந்த பேக்கேஜ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிற விவசாயிகளுக்காக இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிற இந்த பேக்கேஜ் வந்து நீண்ட காலத்துக்கான பேக்கேஜ். உடனே இதுக்கான பலனை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. இது வந்து இப்போ இந்த லாக்டவுனால் விவசாயிகள் வந்து சில துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் படுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் மோசமாக தான் ஆக்கும் இந்த திட்டம் இப்போ அப்படிங்கிறாங்க. லாங் டேர்மில் அது வந்து பயனுள்ளதாக இருந்தாலும் உடனே வந்து அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. Crucially, the minister also announced 3 reform proposals that are ostensibly aimed at enabling better price realization for farmers by removing restrictions and facilitating enhanced marketing freedom. ஸோ ஆஸ்டென்சிபிளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து இன்னும் சில 3 நிவாரண திட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த திட்டங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தாங்களே வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கான அந்த சுதந்திரத்தை வந்து கொடுக்கறது தான் வந்து அந்த 3 திட்டங்கள், மற்ற 3 திட்டங்களோட ஒரே நோக்கம். ஸோ அதை வந்து வெளிப்படையாக வந்து எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து எந்த ஒரு தடைகளும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாமல் வந்து தங்களுக்கு தாங்களே ஒரு சுதந்திரத்தோடு வந்து அந்த தாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சீட்ஸோ இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்ஸோ அதுக்கான விலையை வந்து தங்களுக்கு தாங்களே வந்து
முடிவு பண்ணுற அந்த உரிமையை வந்து அந்த திட்டங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. These include amendments to the 1955 Vintage Essential Commodities Act that would effectively hollow out the legislation by deregulating cereals, pulses, oilseeds, edible oils, onions and potato. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் தெரியும், ஒரு திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஹாலோ அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். டீரெகுலேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற விதிமுறையா இல்லை கட்டுப்பாடுகளை வந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது இந்த 3 திட்டங்கள் கொண்டுறேன்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து ஏற்கனவே 1955 எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சில திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வரதுனால இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த சீரியல்ஸு, பல்சஸ்ஸு, தானியம் இந்த வகை, அப்புறம் ஆனியன்ஸு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது, நீங்கள் இப்படி தான் வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல் இருக்குது. அதை வந்து நீக்கிட்டு அதை வந்து அந்த விதிமுறைகளை வந்து நீக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து அந்த விண்டேஜ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டுக்கான அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தளர்த்திடும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த 3 திட்டத்தை கொண்டு வந்தா. While the Economic Survey in January had recommended jettisoning the anachronistic act, the law has nonetheless remained a vital tool in the government's armory for protecting consumers from irrational volatility in the prices of essentials by tamping down on black markets and hoarders. ஸோ ஜெட்டிசனிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடுறது இல்லை நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அனாக்ரோனிஸ்டிக் ஆக்ட் அப்படின்னா பழங்கால மரபுகளே வந்து இப்போயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அனாக்ரோனிஸ்டிக் ஆக்ட் அப்படிங்கிறது. இர்ரேஷனல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமற்ற அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். வொலாட்டிலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை இல்லாதது, அதாவது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வொலாட்டிலிட்டி அப்படிங்கிறது. டேம்பிங் டவுன் அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஹோர்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுக்கி வைக்கிறாங்கல்ல அவங்கள தான் ஹோர்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஜனவரியில் வந்து எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாக்ரானிஸ்டிக், அதாவது பழங்கால மரபுகள். இப்போ 1955 ஆக்ட் தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த கமாடிட்டிஸ் விளைபொருட்களில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அந்த பழங்கால மரபு அந்த சட்டத்தையே வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து எக்கனாமிக் சர்வேயில் வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை கன்சியூமர்ஸ், அதாவது நம்ம தான் அந்த கன்சியூமர்ஸு. ஸோ அந்த கன்சியூமர்ஸ்கிட்ட வந்து அவங்க விற்கும்போது ஒரு நியாயமற்ற ஒரு விலையில், ஏன்னா இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு அதிகமாகும், திடீர்னு வந்து கம்மியாகும். எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நிலையற்ற தன்மையோடு தான், ஒரு வாலட்டிலிட்டியோடு தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த புது திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து நீங்கள் பழைய மரபை இன்னும் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு வந்து எக்கனாமிக் சர்வேல ஜனவரியில் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தானியம், அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குறைக்கணும். அதாவது வந்து அந்த சில விதிகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து இந்த நிலையற்ற தன்மையை வந்து போக்கணும் அப்படின்னா அந்த திட்டத்தில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி வந்து பிளாக் மார்க்கெட், அதாவது வந்து கலப்பு இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்க்கெட்டில் வந்து அப்படி பண்ணுறவங்கள வந்து பண்ணாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதாவது இப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ திடீர்னு இன்னொரு 10 நாள் வந்து தக்காளி விலை அதிகமாக போகுது அப்படின்னா சில பேர் வந்து பதுக்கி வைப்பாங்க. பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 10 நாளைக்கு அப்புறம் வந்து அதிகமாக காசு போனதுக்கப்புறம் விற்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னா பழைய மரபுகளாக வந்து ரொம்ப வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த சட்டத்தை விட்டுட்டு இப்போ புதுசாக வந்து நம்ம வந்து திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. While the Act's provisions do have scope for an overzealous bureaucracy to harass even an honest exporter who may have paid a fair price to the farmer and stocked produce for shipment overseas, total deregulation for food grains is fraught with the risk of future இன்ஃப்ளேஷனரி ஃபுட் ப்ரைஸ் ஸ்பைக்ஸ். ஸோ ஓவர் ஜீலஸ் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஃப்ராட் வித் ரிஸ்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது இந்த மாதிரி ஆக்ட் வந்து ஏற்கனவே இப்போ பியூரோக்ரஸினா அந்த அதிகாரத்தில் இருப்பாங்கள்ல, அதிகாரத்தில் உள்ளவர்களை தான் வந்து பியூரோக்ரஸி அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதிகாரத்தில் இருக்காங்கள்ல அவங்க வந்து தங்களோட ரொம்ப உற்சாகத்தில் வந்து தங்களோட ஒரு பவரை வந்து தப்பான விதத்தில் யூஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து
ஒரு நியாயமான ஒரு ஃபார்மர்கிட்டருந்து வாங்கி விற்கிறாங்கல்ல, அவங்க மேலே வந்து இந்த மாதிரி வந்து தப்பான விதத்தில் வந்து ஏதாவது வந்து இது பண்ணி பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து திடீர்னு, அதாவது இன்ஃப்ளேஷனரி ஃபுட் ப்ரைஸ் திடீர்னு வந்து அந்த உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால் பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிரும்ல. அப்படி ஆனால் தான் பிரச்சனை. அதனால் வந்து இந்த மாதிரி ஆக்டில் வந்து புதுசாக இந்த ஆக்ட் கொண்டு வர்றது ஒரு ஆபத்து நிறைஞ்ச விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. The other two proposals are also of concern. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அதாவது வந்து அந்த ஆக்டில் வந்து 1955 ஆக்டை வந்து எடுத்துகிட்டு புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 ப்ரப்போசல், இன்னும் 2 பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. While one seeks to bypass the APMC regime through a central law that would allow farmers the freedom to sell across state borders, the other proposes a framework for farmers to enter into pre-sowing contracts that would purportedly help assure them of off-take volumes and prices. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று சொல்லியாச்சு. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎம்சி, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு இருக்கு. அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாம் தங்களோட பொருட்களை இந்த கமிட்டி கிட்ட போய் விற்றுட்டு அதன் மூலியமாக தான் வந்து மக்களுக்கு வந்து எல்லா பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து விற்கும். ஸோ இன்னொரு திட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கமிட்டியில் விற்காம, கவர்மெண்ட் இது பண்ணுற கமிட்டியில் விற்காம ஃபார்மர்ஸே வந்து வெளி மாநிலத்துக்கும் வெளி மக்களுக்கும் வந்து விற்கிறதுக்கு ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெண்டாவது சட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ சோவிங் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது வந்து அந்த விவசாயிகள் வந்து இப்போ நெல் விளைவிக்க போகிறாங்க அப்படின்னா விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு அதன் மூலியமாக வந்து, அதாவது அந்த எவ்வளோ விளைவிக்க போகிறோம், இப்போ 10 டன்னுனா 10 டன்னு, ஒரு 50 ரூபானா 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்க வந்து விளைவிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தையும் வந்து இன்னொரு திட்டம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. Both the changes once enacted could privilege market forces without necessarily safeguarding food security. ஸோ enacted அப்படின்னா சட்டமாக ஏற்றது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஒரு தனி உரிமை இல்லை சலுகை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த 3 மாற்றங்களும் வந்துச்சு, ஒரு சட்டமாக இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா என்ன, அந்த விவசாயிகளுக்கு ஒரு தனி உரிமையும் ஒரு தனி சலுகையும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த உணவு பாதுகாப்பு இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து நடைமுறை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கு, ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களையெல்லாம் நீங்கள் இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து ஒரு உணவு பாதுகாப்பு வந்து மக்களுக்கு இருக்குது. இப்படி வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உணவு பாதுகாப்பு தன்மை வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க சட்டமாக இயற்றிட்டா. Surely it would be in no one's interest to throw the baby out with the bath water. அதாவது to throw the baby out with the bath water அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தையை குளிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கெட்லேயோ அதுலேயோ வந்து குளிக்க வைப்போம்ல. ஸோ குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டுவோம், அந்த அழுக்கு தண்ணியை வந்து கொட்டுவோம்ல. ஸோ அந்த அழுக்கு தண்ணி அப்படி கொட்டும்போது, பக்கெட்டோடு கொட்டும்போது நம்ம குழந்தையும் வந்து கொட்டிடக்கூடாதுல்ல. அதாவது ஒரு தப்பான விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ கெட்டதை மட்டும் நம்ம வந்து வெளியேற்றிட்டு நல்லதை நம்ம வந்து கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டு அமன் த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இஸ் ஃப்ராட் வித் ரிஸ்க். ஸோ இப்போ வந்து ஒரு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 போட்ட அந்த சட்டத்தை வந்து ஒரு திருத்தம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அந்த திருத்தம் கொண்டு வந்தால் அதில் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.